உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா. இப்போ அநேக பொல்லாத ஊழியக்காரர்களும் பைபிளில் இருந்து தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் எப்படி போவீங்கிறத பற்றி கவலையே கிடையாது. அவங்களுக்கு கிடைக்கிற பணம் கிடைச்சா போதும், நல்லா உட்காந்து சாப்பிட்டா போதும், அப்படி இருப்பாங்க. எடுங்க பார்க்கலாம், 2 வசனம் சொல்கிறேன். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் என்ன ஆவியா வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் இடம் கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்க வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். அப்படி சொல்லி எழுதியிருக்கு. அப்புறம் இன்னொரு வசனம், அதுலேயே 5வது அதிகாரம் 13வது வசனம், அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களுமாய் இருப்பார்கள். ஆகையால் இளவயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடம் உண்டாக்காமல் இருக்க வேண்டுமென்று நான் உங்களுக்கு என்றிருக்கிறேன். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். இப்படி எழுதியிருக்கு பார்த்தீங்களா? எவ்வளவு மோசமான ஒரு காரியம்னு பாருங்கள். இன்னும் நான் இன்னொரு வசனம் சொல்கிறேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு ஆனால் அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் எழுப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற. ஆமாம், இப்படி ஒரு கூட்டம் பெண் பிள்ளைகள் இருக்காங்களாம். என்னவா? எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். எண்ணெயும் எம்பிரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவருடைய மதிகேடும் வெளிப்படும் அப்படி சொல்கிறாரு. அப்போ பொல்லாத ஊழியக்காரர்களை நீங்கள் இனம் கண்டுகொள்ளுங்கள். நான் உங்களுக்காக தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறேன், தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் அப்படிங்கிற ஆட்களை பற்றி எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கு மேலே நீங்கள் விரும்பி நீங்கள் செஞ்சால்
ஏதாவது பிரச்சனை வந்தால் அப்புறம் நீங்கள் தான் அனுபவிக்கணும். தேவன் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் அப்படி எழுதியிருக்கு. ஆனால் அதை நீங்கள் நிதானிக்கணும், வசனத்தை நிதானிக்கணும். கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். அந்த வசனங்களை கர்த்தர் உங்களுக்கு போதிச்சிருக்கிறாராம். எங்கே எடுங்க பார்க்கலாம். ஒன்று யோவான். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். எப்போ? இந்த யோவான் காலத்திலேயே அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனால் இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை. நம்முடையவர்களாக இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். பொல்லாத தப்பான பிரசங்கியார்கள் எதாவது பிரசங்கித்தா அதை கவனமாக இருக்கும்படி இதெல்லாம் எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. எவ்வளவு எழுது பார்த்தீங்களா? பொல்லாத ஊழியர்காரர்களை பற்றி. கடைசியில் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யூதா எழுதுன நிருபம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை பூஷிக்கிறார்கள். புத்தியில்லாத மிருகங்களைப் போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளினாலே தங்களை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். இவர்களுக்கு ஐயோ! இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பிலேயாம் கூலிக்கு செய்த பஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டுப்போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி உங்களோட கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லிட்டார் பார்த்தீங்களா? ஸோ உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் மனத்தெளிவுள்ளவர்களாயிருங்கள். சொல்லப்படுகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளோ என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு பிரயோஜனமாக சரி, நான் உங்களுக்கு ஆபுக்குக்கு 2 நாள் வாசித்து காமிச்சேன். 2 நாளில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். எங்க? மத்தேயு 4:4 வாசிங்க. மத்தேயு 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பாருங்க, முதல்ல என்ன வாசித்தோம்? தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இங்கே என்ன வாசிக்கிறான்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இது ரெண்டையும் ஒன்று சேர்த்தா என்ன வருது? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை விசுவாசிக்கிறதுனாலே மனிதன் பிழைப்பான், நன்றாக வாழ்வான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறதை பற்றி சொல்லுகிறது. 19வது வசனம், ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு. அப்படின்னா விதைக்கிறத பற்றி இயேசு சொல்லிட்டு விதைக்கிறது என்னன்றார் இங்கே இடத்துல. இப்போ இந்த பிரசங்கம் நடக்கும்போது தேவனுடைய வசனங்கள் இங்கே உங்களுடைய இருதயங்களிலே விதைக்கப்படுகின்றன. இந்த வசனங்களை வளர விட்டு பாதுகாப்பாக வச்சுருந்தீங்கன்னா இது வளர்ந்து கனி கொடுக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும். இப்போ சுகத்தை பற்றிய வசனங்கள் இருக்கின்றன. அதை உங்கள் இருதயத்தில் வச்சு அவருடைய தழும்புகளால் குணமானேன், அவருடைய தழும்புகளால் குணமானேன், அவருடைய தழும்புகளால் குணமானேன்னு சொல்லி நீங்கள் அதை பிடிச்சி இருதயத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சரீரத்தில் சுகம் கட்டாயம் வரும். அதுபோல்
ஏதோ ஒரு பிசாசுக்கு பயப்படுகிற சூழ்நிலை வரும்போது, இதோ சாத்தான் மின்னலை போல வானத்தில் விழுந்து விழுகிறதை கண்டேன், இது சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படிங்கிற வசனத்தை இருதயத்தில் நீங்கள் விதைச்சு அங்கே வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த பிசாசு வந்தாலும் நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. அப்புறம் என்ன சொல்கிறார்? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்தினாலே வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள்னா நீங்கள் தைரியமாக போய், அதாவது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு புதுசாக கர்த்தர்ட்ட வர்றவங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீங்கள் கை வச்சு ஜெபம் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்க அபிஷேகம் போய் அவங்களுக்கு சுகத்தை உண்டாக்கட்டும், பிசாசை விரட்டட்டும். இதெல்லாம் விசுவாசிகள் செய்கிற வேலை. இது வரம்பெற்ற ஊழியர் செய்கிற வேலைன்னு பைபிளில் போடலைங்க. ஹலோ, மார்க் 16:17 வசனம், வரம்பெற்ற ஊழியர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அப்படியா போட்டிருக்கு? சாதாரண விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இது யாருக்கு செய்கிறது? விசுவாசி தானே. நீங்கள் விசுவாசி தானா? புதுசாக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வர்றவங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கலாம். அவங்க ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால், நான் பாவத்தை விட்டு விலகி பிசாசை விட்டு விலகி இயேசுவை ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு ஜெபம் பண்ணலாம். நான் ஏற்றுக்கிற மாட்டேன் ஆனால் எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா தலையில் கையெல்லாம் வைக்காதீங்க. ஒரு ஜெபத்தை பண்ணி, கர்த்தாவே இன்னும் அவங்க உண்மை ஏற்றுக்கறல, இவங்க உண்மை ஏற்றுக்கிட்டாங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதமெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லா இக்கட்டுகள்லேருந்து, எல்லா பிசாசோடைய பிடியிலிருந்து இவங்க விடுதலையாக முடியும். அதனால் கர்த்தாவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மனப்பக்குவம் இவர்களுக்கு உண்டாகும்படி இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இரக்கம் செய்யும், இவர்களை விடுவிப்பீராக அப்படின்னு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு எந்திரிச்சு போயிட்டே இருங்க. சரி, இப்படி இன்னும் அதிலே தொடர்ந்து இன்னொரு வசனத்தையும் சொல்லிட்டு போயிடுறேன். யோவான் 14:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற இந்த கிரியைகளையும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். விசுவாசிக்கிறவனை பற்றி தான் போட்டிருக்கா? வரம்பெற்ற ஊழியக்காரனை பற்றி போட்டிருக்கா? வரம்பெற்ற ஊழியக்காரனை பற்றி பேசலை. விசுவாசிக்கிறவர்கள், அப்பா நான் பரலோகத்துக்கு போகிறேன், இங்கே என் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், நான் பரலோகத்துக்கு போகிறேன், அதனால் இங்கே வேலை நடக்கணுமானா என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்த இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தேனே அது மாதிரி கிரியைகளையும் செய்யலாம், அதை விட பெருசாகவும் செய்யலாம். விசுவாசிப்பீங்களா? அதாவது இயேசு செஞ்ச மாதிரி கிரியைகளை செய்யறது. அதான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கிறேன். தேவன் வந்து பூமியை சீர்படுத்தினாராம். ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சான், ஆழத்தில் இருள் இருந்துதான். 6 நாள் சிருஷ்டிப்பில் என்ன செஞ்சார் கர்த்தர்? முதல் நாள் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு, 2வது நாள் ஆகாய விரி உண்டாக கடவுதுன்னாரு, 3வது நாள் புல் பூண்டு செடி கொடிகள், 4வது நாள் ஆகாயத்து நட்சத்திரங்கள் சூரிய சந்திரன்கள் எல்லாம் உண்டாக கடவுதுன்னாரு. அப்புறம் தண்ணீரில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள், ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் உண்டாகட்டினார். 6வது நாளில் காட்டு மிருகம், நாட்டு மிருகம், மனுஷன் எல்லாத்தையும் உண்டாக்கி பார்த்து கடைசியில் என்ன சொல்கிறாரு? எல்லாம் நன்றாக இருந்தது. ஹலோ, எல்லாம் நன்றாக இருந்தது. எங்க மறுபடி பாருங்கள், யோவான் ஆதியாகமம் 1:31, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. ஆமாம், எல்லாம் மிகவும் நன்றாக இருந்தது. இதை எதிலிருந்து உண்டாக்குனாரு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த பூமியை, இருள் அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பூமியில் கர்த்தர் வந்தார், என்னமோ செஞ்சு விட்டார்.
ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்துச்சு. ஆழத்தின் மேல் இருள் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? பிசாசோடைய கண்ட்ரோலில் பூமி இருந்துச்சு. அதில் போய் நின்றுக்கிட்டு இவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு. அதையும் இதையும் செஞ்சு போட்டு கடைசிக்கு எல்லாம் நன்றாக இருந்ததுன்னுட்டார். அப்போ ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருந்த காரியங்களை கர்த்தர் எப்படி நல்லதாக மாற்றினாரோ அதுபோல் மனுஷன் தொடர்ந்து வேலை செய்யணும்னு சொன்னார். 6 நாள் அவர் வேலை செஞ்சார், 7வது நாள் ஓய்ந்திருந்தார். மனுஷனுக்கும் 6 நாள் வேலை செய்ய சொல்கிறாரு, 7வது நாள் ஓய்ந்திருக்க சொல்கிறாரு. தேவன் செய்தது போல கிரியைகளை நீங்கள் செய்யணுன்றாரு. அதாவது அவர் வேலையை ஆரம்பிச்சு விட்டாராம். சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நான் எப்படிப்பட்ட வேலை செய்ய வேண்டும் என்று காட்டுவதற்கு அவர் வேலை செய்து காட்டினார். இப்பொழுது அதுபோல வேலையை நான் செய்யும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமாம், அவர் வேலையை ஆரம்பிச்சு விட்டாராம். எப்படி ஆரம்பித்தார்? ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருந்த பிசாசோடைய கண்ட்ரோலில் இருந்த பூமியில் அவர் எல்லாத்தையும் செய்து எல்லாம் நன்றாக இருந்ததுன்னு மாற்றி விட்டார். இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கை குடும்பங்கள் ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்குது, பிசாசோடைய கண்ட்ரோலில் கிடக்குது. நீங்கள் போய் என்ன செய்யலாமா? உங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, சுற்றிலுமாக இருக்கக்கூடிய குடும்பங்களில் மனிதர்களிடத்தில் ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருக்கிற அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கலாம். பிசாசுடைய கண்ட்ரோலில் இருக்கிறவங்கள அவங்க வாழ்க்கையை நீங்கள் மாற்றலாம். மாற்றி எப்படி தேவன் பார்த்து எல்லாம் மிகவும் நன்றாக இருந்ததுன்னு சொன்னாரோ அதுபோல் மிகவும் நன்றாக இருக்கும்படி நீங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் செயல்படலாம். அதுதான் ஊழியக்காரன், அதுதான் விசுவாசி. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றலாம் நிச்சயமா. அடுத்தவங்க வாழ்க்கையை மாற்றுறது கூட அவங்க விருப்பம் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு, அவங்களுடைய சித்தம் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு. நாங்கள் எங்கள் வழக்கப்படி தான் நாங்கள் ஆராதனை செய்வோம் அப்படின்னு அவங்க இஷ்டத்தை சொன்னால் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் உங்களுடைய இருதயத்தை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இதை நிச்சயமாக நல்லா ஆக்க முடியும். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்தலாம். அந்த வேலையை செய்ய சொல்லி சொல்கிறார். நமக்கு வேலையை கொடுத்துருக்கிறார். ஆதாமுக்கு என்ன வேலை கொடுத்தாரு? பூமியை பண்படுத்து, கீழ்ப்படுத்து, அதை ஆண்டுகள், நீங்கள் பலி பெருகி ஏதேன் தோட்டத்தை பெருசாக்கி பூமி பூரா ஏதேன் தோட்டம் போல் ஆக்கிரு. நான் வேலையை தொடங்கி விட்டுட்டேன், நீ நல்லா செஞ்சு முடி அப்படி சொல்லியிருந்தார். அப்படியானா ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருக்கிற வாழ்க்கைகளை சீர்படுத்துகிற வேலை நம்முடையது. நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தலாம். அது எப்படி செய்யறது தாங்க கேள்வி. எப்படி செய்யறது? வசனத்தை கொண்டு. இப்போ ஒரு ஓமையை வாசித்து காமிச்சேன், 2வது ஓமையை வாசிச்சுட்டு இதுக்கு பதில் சொல்கிறேன் நான். மத்தேயு 13:24 வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். என்ன நடந்துருச்சு? இவன் பகலில் போய் நல்லா கோதுமையை விதைச்சிட்டு வரேன், ஒரு ராஸ்கல் நைட்டில் போய் களை விதையா அப்படி தூவி விட்டு போயிட்டான். அவரது சீஷர்கள் அவரிடத்துல நிலத்தின் களைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். உங்களுக்கு உடனே விளங்கி, இயேசுவோடைய சீஷர்களுக்கு உடனே விளங்கலை. மெதுவாக வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு, ஆமாம் என்னமோ இந்த களை விதைக்கிறது களை செடின்லாம் சொன்னீங்களே, அதை பற்றி எங்களுக்கு விலைக்கு சொல்லணும்னு அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன்னு சொல்லிட்டாரு. நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். அப்ப மனுஷகுமாரனே
நல்ல விதைகளாகிய வசனங்களை, நல்ல வசனங்களை, ரட்சிப்புக்கேற்ற வசனங்களை உங்கள் இருதயத்தில் விதைச்சாராம். ஆனால் களைகள் முளைச்சி போச்சுன்னா அப்போ அது சொல்கிறாரு, சத்துரு அதை செய்தான். என்னடா நடந்து போச்சுன்னா களைகளை கொண்டு வந்து விதைச்சி விட்டான். அவன் யாரு சத்துரு? பிசாசுன்னு எழுதியிருக்கா இல்லையா? 39வது வசனம், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அப்படியானா இப்போ நம்முடைய இருதயம்தான் நிலம், நம்முடைய இருதயம்தான் நிலம். எங்க அதில் 19வது வசனம், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு, ராஜ்யத்தின் வசனம்னா தேவனுடைய ராஜ்யத்தில் கர்த்தரே பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த நல்ல விதைகளை விதைச்சது யாரு? மனுஷகுமாரன். இவர் என்ன பண்ணாரு, ஏதோ விதைக்கிறவன்னு ஒருத்தன் விதைக்க புறப்பட்டான்னு கதையை சொல்லிவிட்டு கடைசியில் எங்கே உடைய முடிச்சு விட்டாரு? எப்பா சபையில் இங்கே விதைக்கப்படுகிற விதைகள், மனுஷகுமாரன் எப்படி விதைகளை விதைக்கிறாராம்? கோதுமை போன்ற நல்ல விதையை விதைக்கிறாராம். நீங்கள் உங்கள் இருதயம்தான் நிலமா, அதில் நீங்கள் கோதுமையை வளர விட்டீங்கன்னா அது நல்ல கனி கொடுக்குமா. ஆனால் என்ன நடந்துருது, இந்த சபையை விட்டு போய் வேற எங்கேயாவது போய்கிட்டு இருக்கிறப்ப வேற ஏதாவது பொல்லாத ஊழியக்காரர்கள் வந்து அவங்களும் ஏதோ விதைக்கிறாங்களாம். விதைச்சது களையாம். அது எவன் அந்த பொல்லாத ஊழியக்காரர்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த சத்துரு பிசாசு. களைகளை விதைத்தவன் பிசாசுன்னு இந்த இடத்துல எழுதியிருக்கு. அப்படியானால் இன்று நம்முடைய இருதயமாகிய இந்த நிலத்தில் மனுஷகுமாரனாகிய இயேசுவும் ஆசீர்வாதத்துக்கேற்ற தேவனுடைய நன்மைகளுக்கேற்ற வசனங்களை உங்களுடைய இருதயத்தில் விதைக்கிறார். ஆனால் பிசாசு சத்துரு, உங்களுக்கு சத்துரு. அவன் வந்து எப்படியாவது களை செடி விதைகளை விதைச்சரணுன்னு அந்த பொல்லாத தப்பா வசனங்களை விதைக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணுறான். ஏதாவது நல்ல ஊழியக்காரங்கிற பேரில் இந்த பிசாசு ஆட்களை அனுப்பி விடுறான். பாருங்க, வேற யாரோ வந்தாக்க நீ வேண்டாம் ஐயா போ அப்படி சொல்லிடுவீங்க. ஆனால் நான் பெரிய கர்த்தருடைய ஊழியக்காரங்க அப்படின்னு வந்து நின்னாக்க, கர்த்தருடைய ஊழியக்காரங்களா பைபிளோட வருவார். அந்த ஆள் வரும்போதே பைபிளோட கையில் பிடிச்சிட்டு வருவார். அவன் பார்த்தோன்னா கர்த்தருடைய ஊழியக்காரன், ஐயா வாங்க ஐயா உட்காருங்க ஐயான்னா கடைசிக்கு கண்டதை பேசி என்னத்தையா விதைச்சி விட்டு போயிடுவான். கடைசிக்கு அனுபவிக்கிறது நம்மல்ல. அதனால தான் சொல்லப்படுகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளோ இல்லையோ என்று நிதானிக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ பிசாசை பிடிச்சி கர்த்தர் கட்டி போட்டாரா? இன்னும் கட்டி போடலை. அது ஒரு நாள் வரும். ஆனால் இப்போது இந்த பிசாசு ஊரெல்லாம் சுத்த சிக்கிற ஆள்கள்ட்டெல்லாம் இந்த தப்பான வசனங்களை விதைக்க வாய்ப்பு அவனுக்கு இருக்குது. கர்த்தரை விட்டுருக்கிறாரு. கர்த்தர் கேட்குறாரு, என் ஜனங்கள் என்னுடைய வார்த்தைகளை கேட்பாங்க, என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும். ஏன் ஆடுகள், ஏன் ஆளுக நான் சொல்கிறத எனக்கு என்ன சொல்கிறேன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றாரு. நீங்கள் அவருடைய ஆளுக தானா? கண்டுபிடிச்சிருவீங்களா? கர்த்தர் பேசுனா கண்டுபிடிச்சிருவீங்களா? அப்போ பிசாசு பேசுகிறதையும் கண்டுபிடிச்சிருவீங்களா? அப்போ அந்த பிசாசுடைய வார்த்தையை விதையாக இருக்கும் போதே வெளியே தூக்கி போடலாமா? அந்த வார்த்தைகளுக்கு காதை அடைச்சிடணும். 2 யோவான் 9 முதல், கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனை உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். வீட்டில் ஏற்றுக்கிறது, வாழ்த்துதல் சொல்கிறது, 2 விஷயத்தை பேசுகிறார். வீட்டுக்குள்ளே கூட உள்ளே விடாத அப்படின்றார்.
வாழ்த்துதல் சொல்கிறதுன்னா அவனை வச்சுக்கிட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் குட் மார்னிங், குட் மார்னிங்னா என்ன அர்த்தம்? நல்ல காலை வந்தனம், உன்னை இந்த காலை பொழுது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்க கடவுள்னு அர்த்தம். அவனுக்கு சொல்லாதே என்றார். குட் மார்னிங் கூட சொல்லாதே. இப்படிப்பட்ட ஏக பேர் ஊரெல்லாம் சுற்றிட்டு திர்றாங்க. இவங்க கர்த்தருடைய ஊழியக்காரரின் வேஷத்தை தரித்து கொள்ளுகிறார்கள். சாத்தானும் கூட கர்த்தருடைய ஊழியக்காரரின் வேஷத்தை தரித்து கொள்ளுவானேன்னு வசனம் இருக்கா? எடுங்க பார்க்கலாம், எங்க இருக்கு? 2 கொரிந்தியர் 11 13 14 வாசிக்கலாமா? அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. சாத்தானும் கூட ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஒளியின் தூதன் யாரு? உண்மையாக தேவனுடைய தூதன். அவன் வேஷத்தை தரிச்சுக்கிட்டு இவன் வருவான்னு சொல்றாரு. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் யாரு? பிசாசுடைய ஊழியக்காரர்கள். யாருடைய ஊழியக்காரர்? பிசாசுடைய ஊழியக்காரரும். நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். ஆக இப்படி வஞ்சிக்கிற கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. நீங்கள் பைபிள் வாசித்து வைங்க. நீங்கள் பைபிள் வாசித்து வைக்கலைன்னா அப்படி பேசுகிறவங்களை நீங்கள் எதிர்த்து பேச முடியாது. அப்புறம் அவங்க சொல்கிறதான் கேட்டுக்கிட்டு ஆமாம் ஆமாம் சொல்ல வேண்டியிருக்கும். இங்கே வேதத்தை வாசித்து வைங்க, வாசித்து வைங்க. அப்போ கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? உங்கள் இருதயம்தான் நிலம். மனுஷகுமாரனா இயேசு உங்களோட வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் தேவைப்படுகிற அந்த வசனங்களை விதைக்கிறாரு. சத்துருவாகிய பிசாசு உங்களோட வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்குறதுக்கு ஏற்றான பொல்லாத களை செடிகள் போல விதைய உங்கள் இருதயத்தில் விதைக்க முயற்சிக்கிறான். இந்த 2 உவமைகளையும் பார்த்தீங்கன்னா, விதைக்க புறப்பட்டான். அது சில விதை வழி அருகே, சிலது கற்பாறையில், சிலது முள்ளில், சிலது நல்ல நிலத்தில். அந்த விதைக்கிறத பற்றி சொல்லியிருக்கிறது. அந்த வழி அருகே விழுந்த அந்த விதையை ஆகாயத்து பறவை பிசாசு பொறுக்கிட்டு போயிருச்சான். அப்போ உங்கள் இருதயத்தில் இருக்க நல்ல விதைகளாகிய வசனங்களை பொறுக்கிட்டு போக பிசாசு முயற்சிக்கிறான். நீங்கள் தான் நல்ல விதைகளை காத்து கொள்ளணும். பிசாசு பொல்லாத விதைகளை, களை செடிகளை விதைகளை விதைக்கிறான். அது நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டியும் விதைக்க வருவான். அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இப்படி சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் கூட, தேவ ஊழியக்காரர்கள் கூட வேஷத்தை போட்டுக்கிட்டு வருவாங்கன்னு எழுதியிருக்கு. அதனால் சொல்கிறாரு, நீங்கள் புறாவை போல கபடற்றவர்களும் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களுமா இருங்க, கவனமாக இருங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங்க. நீங்கள் சரியான விதையை மட்டும் வச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற வார்த்தைகளை மட்டும் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. எல்லாரும் எழுதினிருப்போம். பரிசுத்த பரிசுத்த ராப்பகலாய் துதிக்கப்படும் தேவனவர். பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று ராப்பகலாய் துதிக்கப்படும் தேவனவர். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். சர்வ வல்ல தேவனாய் கர்த்தரவர், சர்வ வியாபியாக